ஆனால் நிச்சயமாக அவர்களால் இதை நிரூபிக்க முடியாது. பிரதீக வழிபாடு நமக்கு முக்தி தராது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டியது. இரண்டாவதாக, இது பேராபத்தை விளைவிக்கக்கூடியது. நெருங்கி வருகின்ற நிலையில் இருப்பவையான இந்த பிரதீகங்கள் நம்மை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்கின்றன என்ற வரைக்கும் சரி. ஆனால் 99 பேர் வாழ்நாள் முழுவதும் இந்த பிரதீகங்களையே பற்றிக்கொண்டு அந்த இடத்திலேயே நின்று விடுகிறார்கள். அதற்கான வாய்ப்புதான் அதிகம். ஒரு குறிப்பிட்ட மத கொள்கையில் பிறப்பது நல்லது, ஆனால் எந்த வளர்ச்சியுமின்றி அதிலேயே இறப்பது மிகவும் மோசமானது. இன்னும் தெளிவாக சொல்வதானால், ஒரு குறிப்பிட்ட மதப்பிரிவில் பிறந்து அதன்படி பயிற்சிகள் பெறுவது நல்லது. அது நம்மிடமுள்ள உயர் பண்புகளை வெளிப்படுத்துகிறது. ஆனால் நம்மில் பெரும்பாலானோர் அதிலேயே வாழ்ந்து அதிலேயே மடிந்தும் விடுகிறோம். வெளியேறுவதோ வளர்வதோ இல்லை. இதுதான் பிரதீக வழிபாட்டால் விளையும் ஆபத்தாகும். இவையெல்லாம் ஒருவன் கடந்து செல்ல வேண்டிய படிகள் என்று மனிதன் கூறுகிறான். ஆனால் வயது முதிர்ந்த பிறகும் அவன் இவற்றை பற்றி கொண்டு நிற்பதை காண்கிறோம். இளைஞன் கோவிலுக்கு செல்லவில்லை என்றால் அவனை கண்டிக்க வேண்டும். ஆனால் முதியவன் இன்னும் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தால் அவனும் கண்டிக்கப்பட வேண்டியவனே. அந்த குழந்தை விளையாட்டில் இனி அவனுக்கு இடமில்லை. கோவில் அவனை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும். இந்த முதிய வயதில் உருவ வழிபாடு, பிரதீக வழிபாடு போன்ற தொடக்க நிலை வழிபாடுகளால் அவனுக்கு ஆவது ஒன்றுமில்லை. இனி சாஸ்திர வழிபாடு. இது உறுதியான, மிகவும் உறுதியானதோர் பிரதீக வழிபாடாகும். எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, சாஸ்திரங்கள் கடவுளின் இடத்தையே பிடித்துள்ளன. கடவுள் மனிதராக அவதாரம் செய்கிறார் என்று நம்புகின்ற சில பிரிவினர் என் நாட்டில் உள்ளனர். அந்த அவதார புருஷர் கூட வேதங்களின்படி உலக வேண்டும். அவரது உபதேசங்கள் வேதங்களின் கருத்தை ஒத்திருக்கவில்லை என்றால் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்துக்கள் புத்தரை வழிபடுகின்றனர். ஆனால் அவர்களிடம், நீங்கள் புத்தரை வழிபடுகிறீர்கள், அவரது அறிவுரைகளை ஏன் பின்பற்றக்கூடாது என்று கேட்டால், அவருடைய அறிவுரைகள் வேதங்களை மறுக்கின்றன என்று விடையளிப்பார்கள். இதுதான் சாஸ்திர வழிபாடு. சாஸ்திரங்களில் காணப்படும் எத்தனையோ பொய்களை ஏற்பார்கள். இந்தியாவில் எனது தனிப்பட்ட கருத்தென்று புதிதாக ஏதாவது ஒன்றை சொல்ல நான் விரும்பினால் அதை ஒருவரும் கேட்க மாட்டார்கள். ஆனால் வேதத்திலிருந்து ஏதாவது ஒரு பகுதியை எடுத்து அதை பலவாறு திரித்து அதில் உள்ள நல்ல விஷயங்களை அழித்து அதற்கு பொருத்தமே இல்லாத அர்த்தங்களை கற்பித்து என் கருத்துக்களை வேதங்கள் சொல்லும் கருத்துக்கள் என்று கூறினால் எல்லோரும் முட்டாள்கள் போல் கூட்டமாக என்னை பின்தொடர்வார்கள். கேட்போரை பயமுறுத்தும் வகையில் சிலர் கிறிஸ்தவ மதத்தை போதிக்கின்றனர். அதை கேட்டு எளிய கிறிஸ்தவர்கள் பயப்படுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இதைத்தான் கூறியுள்ளார் என்று அவர்கள் சொன்னால் போதும், அவர்களை அப்படியே அந்த முட்டாள்கள் பின்பற்றுவார்கள். வேதங்களிலோ பைபிளிலோ இல்லாத புதிய எதையும் மக்கள் விரும்புவதில்லை. எல்லாமே நரம்பு கிளர்ச்சிதான், சுண்டி இழுப்பதுதான். புதிய எதையாவது கண்டாலோ கேட்டாலோ திகைத்து போய் நிற்கிறீர்கள். இது உடல் சம்பந்தப்பட்டது. எண்ணங்கள் விஷயத்திலோ இத்தகைய அதிர்ச்சிகள் இன்னும் அதிகம். மனம் வழக்கமாக சென்று கொண்டிருக்கும் பழைய தடத்திலேயே செல்கிறது. அது ஒரு புதிய கருத்தை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினம். எனவே புது கருத்தை அந்த பழைய தடத்தின் அருகில் வைக்க வேண்டியிருக்கிறது. அப்போது நாம் மெல்ல அதை ஏற்கிறோம். இது ஒரு நல்ல தந்திரம், எனினும் தீய ஒழுக்கமாகும். மிதவாத பிரச்சாரர்கள் என்று நீங்கள் அழைக்கின்ற சீர்திருத்தவாதிகள் இன்று சமூகத்தில் நிலவுபடுகின்ற ஏராளமான முரண்பட்ட கருத்துக்களை எண்ணி பாருங்கள். கிறிஸ்தவ விஞ்ஞானிகளின் கண்களுக்கு இயேசுநாதர் ஒரு மருத்துவராக காட்சியளிக்கிறார். ஆவி வழிபாட்டினர் அவரை ஒரு மனோசக்தி நிபுணராக காண்கிறார்கள். தியாசபிஸ்டுகள் அவரை மகாத்மாவாக கருதுகிறார்கள். இவை யாவும் ஒரே புத்தகத்திலிருந்து வெளிவந்த முடிவுகள். என் அன்பிற்குரியவனே, ஆரம்பத்தில் சத், அதாவது இருப்பு மட்டுமே இருந்தது. ஆரம்பத்தில் வேறொன்றும் இருக்கவில்லை என்று வேதம் கூறுகிறது.
இதில் உள்ள சத் என்பதற்கு பல்வேறு பொருட்கள் சொல்லப்படுகின்றன. அணுவாதிகள் இந்த சொல்லுக்கு அணுக்கள் என்று பொருள் கூறுகிறார்கள். அவற்றிலிருந்துதான் உலகம் உண்டாக்கப்பட்டது என்கிறார்கள். இயற்கைவாதிகள் அதன் பொருள் இயற்கை என்றும் இயற்கையிலிருந்தே எல்லாம் பிறந்தன என்றும் கூறுகிறார்கள். சூன்யவாதிகள் இதற்கு பொருள் சூன்யம் அல்லது பூஜ்யம் என்றும் சூன்யத்திலிருந்துதான் எல்லாம் வெளிப்பட்டன என்றும் சொல்கிறார்கள். ஆஸ்திகர்கள் அதற்கு கடவுள் என்று பொருள் கூறுகிறார்கள். அத்வைதிகள் இதன் பொருள் பரிபூர்ணமான இருப்பு என்று கூறுகிறார்கள். ஆனால் எல்லோரும் வேதத்தின் அதே வரிகளைத்தான் தங்களுக்கு ஆதாரமாக கொள்கிறார்கள். இதுதான் சாஸ்திர வழிபாட்டில் உள்ள குறைபாடு. ஆனால் இதில் ஒரு பெரிய நன்மையும் உள்ளது. இது நமக்கு வலிமையை தருகிறது. சாஸ்திரங்கள் உள்ள மதப்பிரிவுகளை தவிர மற்றவையெல்லாம் மறைந்துவிட்டன. அவற்றை எதுவும் அழிக்க முடியாதது போல் உள்ளது. பார்சிகளை பற்றி உங்களுள் சிலர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்களே பழைய பாரசீகர்கள். ஒரு காலத்தில் அவர்கள் 10 கோடி பேர் இருந்தனர். அவர்கள் அரேபியர்களிடம் தோல்வியுற்றார்கள். இப்போது அந்த நாட்டில் உள்ள நவீன பாரசீகர்கள் முகமதியர்களாக மாறிவிட்டார்கள். தங்களை கொடுமைப்படுத்தியவர்களிடமிருந்து ஒரு சிலர் தப்பி பிழைத்தார்கள். தங்களுடன் அவர்கள் தங்கள் சாஸ்திரத்தையும் காத்தார்கள். அந்த சாஸ்திரம் அவர்களை இன்றும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. அதேபோல் யூதர்களை நினைத்து பாருங்கள். தங்கள் சாஸ்திரம் மட்டும் இல்லாவிட்டால் அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போயிருப்பார்கள். அந்த சாஸ்திரமான தால்முத் அவர்களின் சிறப்பையும் ஆற்றலையும் பாதுகாத்து வருகிறது. எவ்வளவோ அச்சுறுத்தல்கள் இன்னல்கள் வந்த போதிலும் அது அவர்களை ஒன்றாக வைத்துள்ளது. எளிய முறையில் அணுகத்தக்க வண்ணம் எல்லாவற்றையும் ஒரு சாஸ்திரம் சுலபமாக தெளிவாக்குகிறது. மற்ற பிரதிகங்களை விட அது சுலபமானது, கையாள்வதற்கு எளியது. இதுதான் சாஸ்திரங்களின் பெரிய அனுகூலம். அதனை ஒரு பீடத்தின் மீது வையுங்கள், எல்லோரும் பார்ப்பார்கள். சிறந்தது ஆகையால் எல்லோரும் படிக்கவும் செய்வார்கள். என்னை பாரபட்சம் உடையவன் என்று நீங்கள் எண்ணினாலும் நான் ஒன்று சொல்லியே ஆக வேண்டும். என் கருத்துப்படி சாஸ்திரங்கள் நன்மையை விட தீமையையே அதிகம் செய்திருக்கின்றன. தீய கோட்பாடுகளுக்கு அவை காரணமாக இருந்துள்ளன. பல்வேறு மதங்களும் பிரிவுகளும் சாஸ்திரங்களிலிருந்தே தோன்றின. கொடுமைகளுக்கும் மதவெறிக்கும் அவையே காரணமாக உள்ளன. இன்று எல்லா இடங்களிலும் பொய்களை அவையே படைக்கின்றன. ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள பொய்யர்களின் எண்ணிக்கையையும் பார்த்தால் திகைப்பாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது பிரதிமை, உருவம். உலகம் முழுவதிலுமே உருவங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் உபயோகப்படுத்தப்படவே செய்கின்றன. சிலர் மனித உருவையே பிரதிமையாக கொள்கிறார்கள். அதுதான் மிகவும் உயர்ந்த பிரதிமை. நான் ஒரு பிரதிமையை வழிபட விரும்பினால் ஒரு கட்டிடத்தையோ மிருகத்தையோ வேறு உருவத்தையோ வழிபடுவதை விட மனித உருவையே கொள்வேன். ஒரு பிரிவினர் ஒரு குறிப்பிட்ட விதமான உருவம்தான் சரியான பிரதிமை என்று கருதுகின்றனர். மற்ற பிரிவினர் அது சரியல்ல என்று நினைக்கிறார்கள். கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை கடவுள் புறா வடிவத்தில் வந்தால் அது சரி. ஆனால் இந்துக்கள் கூறுவது போல் அவர் பசு வடிவில் வந்தார் என்றால் அது பெரிய தவறு. அது மூட நம்பிக்கை. பிரதிமையை ஒரு பெட்டி வடிவத்தில் செய்து அதன் மீது 2 தேவதூதர்களை அமர செய்து உள்ளே ஒரு புத்தகத்தையும் வைத்தால் அது யூதர்களுக்கு மிகவும் சரி. ஆனால் அதுவே ஓர் ஆண் அல்லது பெண்ணின் வடிவமாக இருந்தால் அது ஒரு கோரம். காபாவையும் அதிலுள்ள கருப்பு கல்லையும் மனத்தில் நினைத்து மேற்கு நோக்கி தொழுவதுதான் சரியென முகமதியர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் சர்ச்சை போல் ஒரு வடிவத்தை மனதில் நினைத்தால் அது உருவ வழிபாடு, கீழானது என்று நினைக்கிறார்கள். இதுதான் உருவ வழிபாட்டில் உள்ள குறைபாடு. இவையெல்லாம் இன்றியமையாத படிகள். ஆனால் சாஸ்திரங்கள் விஷயத்தில் அவற்றை கண்மூடித்தனமாக நம்பாமல் இருக்கின்ற அளவுக்கு நல்லது. நமக்கு நாமே என்ன உணர்ந்துள்ளோம் என்பதுதான் கேள்வி. இயேசுநாதரோ புத்தரோ மோசஸோ
என்ன செய்தார்கள் என்பது நமக்கு பயனற்றது. நமக்கு நாமே அதை செய்யும் வரை அவர்கள் செய்த எதுவும் நமக்கு எந்த பயனும் தரப்போவதில்லை. ஓர் அறையில் சென்று கதவை மூடிக்கொண்டு மோசஸ் என்ன சாப்பிட்டார் என்பதை நினைத்து கொண்டிருந்தால் அது உங்கள் பசியை போக்காது. அதுபோலவே அவர் என்ன நினைத்தார் என்பதும் உங்களை காப்பாற்றாது. இந்த விஷயங்களில் என் கருத்துக்கள் முற்றிலும் சுதந்திரமானவை. புராதான ஆச்சாரியர்களுடன் எனது கருத்து ஒத்துப்போகும்போது நான் செய்வது சரியென்று சில வேளைகளில் எனக்கு தோன்றுகிறது. சில வேளைகளில் அவர்கள் என்னோடு ஒத்துப்போகும்போது அவர்கள் செய்வது சரியென்று தோன்றுகிறது. நமது சிந்தனை சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதே எனது கருத்து. இந்த புனித ஆச்சாரியர்களிடமிருந்து முற்றிலும் சுதந்திரமாக இருங்கள். அவர்களுக்கு எல்லா மரியாதையையும் அளியுங்கள். ஆனால் ஆன்மீகத்தை பொறுத்தவரை அதனை ஒரு தனிப்பட்ட தேடலாக எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் தங்கள் ஒளியை கண்டது போல் நானும் என் ஒளியை காண வேண்டும். அவர்கள் ஒளியை கண்டது எக்காரணம் கொண்டும் நமக்கு திருப்தி அளிக்காது. நீங்கள் பைபிளை பின்பற்றுவது என்பது அல்ல, நீங்களே பைபிளாக ஆக வேண்டும். அது ஒரு பாதை விளக்கு, ஒரு வழிகாட்டி, ஒரு மைல்கல் என்ற நிலையில் அதற்குரிய மரியாதையை செலுத்த வேண்டும். அவ்வளவுதான். ஒரு சாஸ்திரம் என்பதற்குரிய மதிப்பு அவ்வளவே. ஆனால் இந்த பிரதிமைகளும் மற்றவையும் கண்டிப்பாக தேவைப்படுகின்றன.